அடையாளங்களில் ஒன்றாக திகழும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேற்றிருக்கிற ஆந்திர மாநிலத்தை சார்ந்த சூரப்பா அவர்கள், கர்நாடக மாநிலத்தை சார்ந்த சூரப்பா அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை மத்திய அரசோடு இணைக்கின்ற முயற்சியிலே இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது. சூரப்பாவிற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள்தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் படித்த பொறியியல் பட்டதாரி மாணவர்கள் இன்றைக்கு உலக அளவிலே பல்வேறு அலுவலகங்களிலே உயர்ந்த பொறுப்பிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஏழை எளிய மக்களும் படிக்கக்கூடிய அளவில் தரமான கல்வியை தந்து மிகப்பெரிய பேறு பெற்றிருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கி மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு போவதற்கு சூரப்பா இன்றைக்கு துடித்து கொண்டிருக்கிறார். அவர் சமீபத்திலே மத்திய அரசிற்கு மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமலே ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். என்ன கடிதம் என்றால், ஒரு 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக அண்ணா பல்கலைக்கழகமே 1500 கோடிக்கு மேலாக நிதி ஆதாரத்தை திரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்களுக்கு மாநில அரசினுடைய நிதி தேவையில்லை என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் மாநில அரசினுடைய அனுமதியை பெற்று, எழுத்துப்பூர்வமான அனுமதியை பெற்று அனுப்பவில்லை என்றாலும் கூட எங்களுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சமீபத்திலே ஒரு செய்தியை வெளியிட்டார். சமீபத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரை சந்திப்பதற்காக ராஜ்பவனத்திற்கு சென்றிருந்தார். அங்கே சூரப்பா இருந்திருக்கிறார். வாய்மொழியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு தமிழக அரசு ஆதரவு தரும் என்று வாய்மொழியாக தமிழக அரசு அனுமதி கொடுத்ததற்கு பிறகுதான் சூரப்பா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை மத்திய அரசிற்கு எழுதியிருக்கிறார். எப்படி நீட் தேர்வை கொண்டு வந்து தமிழக மாணவர்களுடைய மருத்துவ கனவை எல்லாம் இன்றைக்கு காலிலே போட்டு மிதித்து மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்ட நம்முடைய மாணவ செல்வங்களுடைய உயிரை பறித்தார்களோ, அதை போல இன்றைக்கு பொறியியல் துறையிலே நம்முடைய மாணவர்களுடைய கனவை காலிலே போட்டு மிதிப்பதற்காகவும் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை திறந்து விடுவதற்காகவும் செய்கின்ற மிகப்பெரிய மோசடி என்பதை உணர்ந்துதான் தலைவர் அவர்கள் இன்றைக்கு மாணவர் அணியையும் இளைஞர் அணியையும் சூரப்பா பதவி விலக வேண்டும், மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அண்ணா பல்கலைக்கழகத்தை மத்திய அரசோடு இணைக்கின்ற முயற்சியை கைவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு உடனடியாக மிக குறுகிய கால அவகாசத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் ஈரோடு தெற்கு வடக்கு மாவட்ட மாணவர் அணி இளைஞர் அணி, நாமக்கல் கிழக்கு மேற்கு மாவட்ட இளைஞர் அணி மாணவர் அணி, திருப்பூர் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்டத்தை சார்ந்த மாணவர் அணி இளைஞர் அணி, கரூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவர் அணி இளைஞர் அணி தம்பிமார்களும், நம்முடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் இளைஞர் அணியினுடைய அமைப்பாளர் தம்பி மூபே சாமிநாதன் அவர்களும், திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி பத்மநாபன் அவர்களும் மற்றும் இந்த 7 மாவட்ட கழகத்துக்கை சார்ந்த இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்களும் மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர்களும் மற்றும் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் மகளிர் அணி அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளும் நகர கழகத்தினுடைய செயலாளர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கோரிக்கை தமிழக அரசினுடைய செவிகளை எட்ட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய ஆபத்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் நல்ல பொறியியல் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கழக தலைவர் ஆணையேற்று ஆர்ப்பாட்டம் 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 அண்ணா பல்கலைக்கழகத்தில் வலியுறுத்தி இளைஞர் அணியும் மாணவர் அணியும்
இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் 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 இளைஞர் அணியும் மாணவர் அணியும் இணைந்து நடத்தும் ஆர்ப்பாட்டம் 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 அண்ணா பல்கலைக்கழகத்தை செயலாளர் உதயநிதி தலைமையிலே ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கல்வி உரிமையை மாநில அரசே மாநில அரசே மாணவர் நலனில் அக்கறை இல்ல மாநில அரசே பணி நீக்கம் செய் சிதைக்காதே மத்திய அரசு மோடி அரசு மாணவர் மத்திய அரசின் அடிப்படையாக செயல்படும் சூரப்பாவை மாநில அரசின் கையில் இருக்கும் கல்வி உரிமையை இழக்காது எடப்பாடி கேட்கலையே வேண்டாமே கோமாளிங்க கொண்டு வரும்